இன்றைக்கி நியூ ஜெர்சி வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸ்லைட்டாக ரெய்னிங். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் ஆச்சா? ஹாய்ப்பா, இன்றைக்கி வந்து நம்ம ஃப்ரூட் கஸ்டர்ட் பார்க்க போகிறோம். ஃப்ரூட் கஸ்டர்ட்? ஆமாம். ரொம்ப சிம்பிள். டின்னருக்கு டெசர்ட்டாக இல்லை யாராவது வராங்க அப்படின்னா கூட பண்ணி முன்னாடியே வச்சுட்டு சர்வ் பண்ணலாம். அண்ட் குழந்தைங்களுக்கு ஃப்ரூட்ஸ் நிறைய உள்ளே போனோம்னா மினிமம் ஒரு 3-4 வெரைட்டி உள்ளே யூஸ் பண்ணலாம். அண்ட் இதுதான் யூஸ் பண்ண, இந்த ஃப்ரூட் தான் யூஸ் பண்ணணும் இல்லை, வீட்டில் இருக்கிறது எந்த ஃப்ரூட் வேணால் வச்சு பண்ணலாம். பார்க்கலாமா? பார்க்கலாம். ஸோ இதானா ஃப்ரூட் கஸ்டர்டுக்கு? ஆமாப்பா. என்னென்ன எடுத்து வச்சுருக்கோம்? நான் இங்கே வந்து ஆப்பிள், பொமோகிரானேட், பனானா, ஸ்ட்ராபெரி, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லைஸ்ட் ஆல்மண்ட்ஸ் வச்சுருக்கேன். பாதாம். மோஸ்ட்லி என்ன ஃப்ரூட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். கிரேப்ஸ் எடுத்துக்கலாம், ப்ளூபெரிஸ் இருந்தால் ப்ளூபெரிஸ், கொய்யாப்பழம், மாம்பழம் எல்லாமே எடுத்துக்கலாம். எது வேணால் எடுத்துக்கலாம். ஓகே. ஆரஞ்சு அந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் செட் ஆகாது, ரொம்ப சிட்ரஸியாக இருக்கிறது. மற்றபடி எந்த ஃப்ரூட்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். என்கிட்ட இப்போ இது இருக்குது, அதனால நான் இதை எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் 6 டீஸ்பூன்ஸ் ப்ரௌன் சுகர். ஓகே. அதுக்கப்புறம் 1/2 லிட்டர் மில்க், 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ப்ளஸ் கொஞ்சம் ஒரு பிஞ்ச் சாஃப்ரன் எடுத்துட்டு இருக்கேன். அப்புறம் இது வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். வெனிலா எக்ஸ்ட்ராக்ட். ஆமாம்ப்பா. ஓகே. இது பால் வந்து பச்சை பால்? ஆமாம், பச்சை பால். இதுக்கு மேலே தான் காய்ச்சி கஸ்டர்ட் பண்ணுவோம். ஓகே, பார்க்கலாமா? ஃபஸ்ட் நான் எடுத்து வச்சுட்டு 1/2 லிட்டர் மில்க் விட்டுக்கிறேன். இது கொஞ்சம் பாயில் ஆகட்டும். நல்லா பாயில் ஆகணும்ல? ஆமாம். பால் காய்ச்சுவோம்ல, அந்த மாதிரி கொதி வந்தோடனே கார்ன்ஃப்ளவரும் சுகரையும் ஆட் பண்ணலாம். மில்கில் கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணிக்கணும். இன்னொரு மேபி 100 ml மில்கில் கார்ன்ஃப்ளவரை மிக்ஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிவிட்டு கூடயே சுகரையும் ஆட் பண்ணி அது திக்கன் ஆகும்போது வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் அப்புறம் ஆஃப் பண்ணிடணும். அதை ரூம் டெம்பரேச்சரில் சாப்பிட போகிறோம்னா அது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த உடனே ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். இல்லை கோல்டாக வேணும்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சில்லானோடனே ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி சாப்பிடலாம். அந்த கார்ன்ஃப்ளவரில் பால் விட்டு கரைச்சிக்கிறேன். இல்லை அப்படி டைரெக்டாக விட்டோம்னா திக்காகிடும், ரொம்ப லம்ஸ் வந்துடும். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேர்க்கணும். இது கொஞ்சம் எல்லோவாக இருக்குது, கொஞ்சம் சாஃப்ரன்னாலேயும். இன்னொன்று வந்து இங்கே யூஎஸில் 2 வெரைட்டி கிடைக்கிறது கார்ன்ஃப்ளவர்லேயே. கொஞ்சம் ஹெல்லோவாக ஒன்று, நார்மல் ஒயிட் ஒன்று. இந்த ஹெல்லோவாக இருக்கிறது வந்து ஹஸ்கோட மேலே இருக்கிற அந்த இதோடையே வருது. ஹஸ்கோட இருக்கிறது என்கிட்ட இருந்தது ஆட்டில் அவைலபிளாக. ஃபைபர் கொஞ்சம் அதிகம்ன்றதுனால நான் யூஸ்வலாக அது வாங்குவேன். அதனால இப்போ அதை எடுத்துகிட்டு இருக்கேன். என்கிட்ட அதான் அவைலபிளாக இருந்தது. உங்கள் ஆட்டில் ஒயிட் தான் இருக்குன்னா அதே யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம். என்னோட எல்லோவாக இருக்கீங்க? இல்லை, என்னோட எல்லோவாக இருக்கீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அந்த சாஃப்ரனையும் கார்ன்ஃப்ளவரையும் ஒரு க்ளோஸ் டு 100 ml மில்கில் லம்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஆமாம், கொதி வருது. இப்போ இந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சர் சேர்த்துக்கிறேன். சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் இது எல்லாம் சேர்ந்து பாயில் ஆகணும், கொஞ்சம் திக்கன் ஆகும். ஸோ பாருங்கன்னா கொஞ்சம் திக்காக இருக்குது. இன்னும் மேபி ஒரு 1 minute அப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப திக்காக விடக்கூடாது, ஏன்னா கூல் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் அது சாலிடிஃபை ஆகும். ஸோ ஆல்ரெடி வேண்டிய கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணோன்னா ரொம்ப களி மாதிரி ஆகிடும். இப்போ இந்த வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் ஆட் பண்ணிக்கிறேன். இது நிறைய பேர் கேட்பாங்க. யூஸ்வலி கடையில் வாங்குற வெண்ணிலாவில் ஆல்கஹால் இருக்கும். இது ஆட்லேயே அந்த வெண்ணிலா இது ஸ்ட்ரிங் மாதிரி பீன்ஸ் மாதிரி கிடைக்கும். இப்போ அதுலேருந்து எடுத்து ஆயிலில் இன்ஃப்யூஸ் பண்ணது, வீட்டில் பண்ணது. கடையில் வாங்குற எக்ஸ்ட்ராக்டில் வந்து ஆல்கஹால் இருக்கும். ஸோ அதனால் வாங்குறது இல்லை. ஸோ அப்போ இன்னொரு வீடியோவில் பண்ணி காமிச்சிடுறேன். பண்ணலாம்ப்பா. ஹோம்மேட் வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் எப்படி பண்ணணும்னு காமிக்கலாம், போடலாம் ஒரு வீடியோ. ஆமாம். இப்போ இன்னொரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். நம்ம சில்டாக சாப்பிட போகிறதுனால ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறேன். அப்போ பார்த்து கொஞ்சம் லிக்விடாக இருந்தது, ஆஃப் பண்ணப்போ இப்போ நல்லா கோல்டாக எடுத்து ஒரு 1.5 hours ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். இப்போ பாருங்கள் நல்லா திக்காக எடுத்து இப்போ இதில் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணணும். மார்னிங்கே பண்ணி வச்சுட்டு கூட ஈவினிங் சர்வ் பண்ணால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த ஃப்ரூட்ஸும் போட்டு கோல்டு ஹாட்டாக இருக்கிற இதில் கஸ்டர்டில் போட முடியாது, ஃப்ரூட் ஒரு மாதிரி குழன்னு ஆகிடும். ஸோ கோல்டு ஆனப்புறம் தான் ஃப்ரூட்ஸ் போட முடியும். ஸோ கோல்டு ஆனப்புறம் ஃப்ரூட்ஸ் போட்டுட்டு திருப்பி ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம்.
ஸோ அந்த ஃப்ரூட்டோட ஜூஸும் கஸ்டர்டும் இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இதை வந்து ஃப்ரூட்ஸ் போட்டதுக்கப்புறம் ரெஃப்ரிஜரேட் பண்ணால் அது 7-8 hours இருக்கும். எவ்வளோ நேரம் வேணால் வைக்கலாம். மினிமம் ஒரு 1 hour வச்சா அந்த ஜூஸ்லாம் இறங்கி ஃப்ரூட் ஜூஸும் இந்த கஸ்டர்டும் எல்லாம் சேர்ந்து ஊறி ரொம்ப நல்லாயிருக்கும். சூப்பராக பார்க்கறதுக்கு. தேங்க்யூப்பா. தேங்க்யூப்பா. ஸோ ஃப்ரூட் கஸ்டர்ட் அமர்க்கலமாக வந்தது. டேஸ்ட்டும் பண்ணியாச்சு நாங்கள். சூப்பர். அப்படியே ரீகேப் சொல்லுங்க. ரீகேப் வந்து 1 cup 1 cup பால் எடுத்துட்டுருக்கேன் நான். பழம் வந்து ஸ்ட்ராபெரி, ஆப்பிள், ஸ்லைஸ்ட் ஆல்மண்ட்ஸ், பொமக்ரானேட், பனானா எடுத்துட்டேன். இதெல்லாம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் பாலில் வந்து 2 ஸ்பூன் கஸ்டர்ட், பாலை ஃபஸ்ட்டு பாயில் பண்ணிட்டு ஒரு பாயில் வந்த உடனே 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 பின் சாஃப்ரன், இதை வந்து இன்னொரு 100 ml மில்கில் நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி இந்த பாயில் ஆகிற மில்கில் ஆட் பண்ணிவிட்டு 6 ஸ்பூன் சுகர், கொஞ்சம் உங்களோட டேஸ்ட்க்கு ஏற்ற மாதிரி குறைச்சிக்கலாம், ஏற்றுலாம் குறைச்சிக்கலாம். இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி நல்லா திக்காகி வரும். ரொம்ப திக்காக விடக்கூடாது. ஒரு மாதிரி தோசை பேட்டரை விட கொஞ்சம் ரன்னியாக வரும்போது ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ரெஃப்ரிஜரேட் பண்ணிவிட்டு நல்லா சில் ஆன உடனே அதுக்கப்புறம் அதில் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி சர்வ் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு இன்னும் டைம் இருக்குது அப்படின்னா ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணலாம். பட் ஹாட்டாக இருக்கும்போது ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணால் புளிச்சிடும். ஸோ அட்லீஸ்ட் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்தப்புறம் தான் ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ. தேங்க்யூ.